இந்தியால தமிழ்நாட்டில தான் அதிகமான உயர்கல்வி சேர்க்கை விகிதம் இருக்கிறதா சொல்லப்படுது. அதை மேலும் ஊக்குவிக்கிற விதமா பெண்கள் உயர்கல்வி சேர்ந்தா மாதம் 1000 ரூபாய் வழங்குற புதுமை பெண் திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்குச்சு. அதோட தொடர்ச்சியா ஆண் மாணவர்கள் உயர்கல்வி சேர்ந்தா மாதம் 1000 ரூபாய் வழங்குற தமிழ் புதல்வன் திட்டம் வரும் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து தொடங்கப்பட இருக்கிறதா அறிவிச்சிருக்கு தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசோட தமிழ் புதல்வன் திட்டத்துல எத்தனை பேர் பயன்பெற இருக்காங்க? தமிழ் புதல்வன் திட்டம் தமிழ்நாட்டோட உயர்கல்வியில ஏற்படுத்துற தாக்கம் என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். பள்ளிகள்ல இருந்து கல்லூரிக்கு போறவங்களோட எண்ணிக்கையை கணக்கிடுற கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இந்திய அளவில் 28.4% இருக்கு. அதாவது 100 பேர் 12ஆம் வகுப்பு நிறைவு செஞ்சா அதுல 28.4 பேர் உயர்கல்விக்கு கல்லூரியில சேரறதா சொல்லப்படுது. அந்த விகிதம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2022 கணக்கின்படி 47% இருக்கு. அதாவது 100 பேர் 12ஆம் வகுப்பு நிறைவு செஞ்சா அதுல 47 பேர் உயர்கல்விக்கு கல்லூரியில சேரறதா சொல்லப்படுது. இது இந்தியால எந்த மிகப்பெரிய மாநிலங்கள்லையும் இல்லைன்னு மத்திய அரசோட புள்ளி விவரங்கள் சொல்லுது. இதுக்கு தமிழ்நாடு அரசு முன்வைக்கிற காரணம் இங்க இருக்க கல்வி கட்டமைப்புன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம 2022 தொடங்கப்பட்ட புதுமை பெண் திட்டத்தின் மூலமா ஒரு ஆண்டுல மட்டும் 30,000 பெண்கள் கூடுதலா உயர்கல்வியில சேர்ந்திருக்கிறதா சொல்லியிருக்கு தமிழ்நாடு அரசு. அதே போல ஆண் மாணவர்களின் உயர்கல்வியை ஊக்குவிக்கிற விதமா தமிழ் புதவன் அப்படிங்கிற திட்டத்தை பட்ஜெட்ல அறிவிச்சிருந்த நிலையில ஆகஸ்ட் மாதம் முதல் அமலுக்கு வரும்னு தெரிவிச்சிருக்கு தமிழ்நாடு அரசு. ஆண் மாணவர்கள் உயர்கல்வியில சேர்ந்தா மாதம் தோறும் ரூபாய் 1000 வழங்கப்படும்னு பட்ஜெட்ல அறிவிச்சிருந்தாங்க தமிழ்நாடு அரசு. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்கள் அவங்களோட உயர்கல்வியை தொடர்ந்தா மாதந்தோறும் 1000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்காக 360 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு இந்த திட்டம் மூலமா 3 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே 2.73 லட்சம் மாணவிகள் பயன்பெற்று வர நிலையில 3 லட்சம் மாணவர்களோட சேர்த்து 5.73 லட்சம் மாணவர்கள் உயர்கல்வி உதவி திட்டம் மூலமா பயன்பெறுவாங்கன்னு சொல்லப்படுது. உயர்கல்வி விகிதத்தை அதிகரிச்சு கல்வியில சிறந்து விளங்குற பின்லாந்து மாதிரியான நாடுகளோட உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தோட போட்டியிடணும் அப்படிங்கிறத இலக்கா வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. கொரோனாவுக்கு அப்புறமா கல்வியில உலக அளவுல இடைநிற்றல் அதிகரிச்சிருக்க நிலையில தமிழ்நாட்டுல உயர்கல்வி சேர்க்கை விகிதமும் குறிப்பா பெண்கள் உயர்கல்வி பெறும் விகிதமும் அதிகரிச்சிருக்கு. இந்த எண்ணிக்கை இந்தியாவோட உயர்கல்வி சேர்க்கை விகிதமும் அதிகரிக்க காரணமா அமைஞ்சிருக்கு. கல்வி கட்டமைப்புகளை 75 ஆண்டுகளா மேம்படுத்தி வர தமிழ்நாடு மாணவர்களோட இடைநிற்றலை பெருமளவில் குறைச்ச முன்னோடி மாநிலமா இந்திய அளவில் இருக்கு. அதுக்கு வலு சேர்க்கிற விதமா இந்த திட்டங்கள் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.